ம் ஓகே. வணக்கம், நான் டாக்டர் கண்ணன், டாக்டர் அரவிந்த். வணக்கம். 2 பேரும், நான் கேஸ்ட்ரோ சர்ஜன், அவர் மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். இன்னைக்கு நாங்கள் பேச போகிற டாபிக் என்னன்னா இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ்ன்னு சொல்லுவது, அதாவது குடல் அழற்சி நோய். இதில் வந்து மெயினாக 2 டிசீஸ் இருக்குது. ஒன்று அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் ஒன்று, இன்னொன்று கிரான்ஸ் டிசீஸ் ஒன்று. இதை பற்றி நாங்கள் பேச போகிறோம். டாக்டர் அரவிந்த். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் எனப்படும் குடல் அழற்சி நோயானது 2 வகையாக பிரிகிறது. ஒன்று வந்து சார் சொன்ன மாதிரி அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், இன்னொன்று வந்து குரோன்ஸ் டிசீஸ். இந்த டிசீசஸ் 2லையுமே என்ன ஆகும்னா, இந்த குடல் எனப்படும் பெருங்குடல் எனப்படும் லார்ஜ் இன்டெஸ்டைன்ல யூஸ்வலா அங்கே லைனிங்ல புண்ணு வந்து ஏற்படும். அந்த புண்ணை வந்து நாங்கள் அல்சர்ஸ்ன்னு சொல்லுவோம், இன்ஃப்ளமேட்டரி லீஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த புண்ணானது எந்தெந்த ஏரியாவில் இன்வால்வ் ஆகுதுங்கிறது 2 நோய்க்கும் மாறுபடும். ஸோ இந்த 2 நோயும் காம்ப்ளிகேஷன்ஸ் தரக்கூடிய நோய்கள். லாங் டேர்ம் மேனேஜ்மெண்ட் இருக்க வேண்டிய, ஃபாலோ அப்லையும் பேஷண்ட்ஸ் இருக்க வேண்டிய நோய்கள் ஆகும். அண்ட் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு எடுத்தோம்னா, அந்த குடல் புண்ணானது ரெக்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடலோட கடைசி பகுதியில் ஆரம்பிக்கும். அப்படியே கண்டினியூஸாக அந்த லைனிங் ஃபுல்லாக புண்ணாகி அது ஃபுல் கோலனை கூட இன்வால்வ் பண்ணலாம். ஸோ இதில் மல்டிபிள் லெவல்ஸ் உண்டு. லெஃப்ட் சைட் கோலைட்டிஸ்னா லெஃப்டில் இந்த சைடு இந்த ஸ்பிளினிக் ஃப்ரெக்ஷன் சொல்கிற இடம் வரும். பேன் கோலைட்டிஸ்னா இதையும் தாண்டி வலது பக்கமும் இன்வால்வ் ஆகும். ஸோ இது அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ். குரோன்ஸ் டிசீஸ் எனப்படும் இன்னொரு நோயானது எந்த லெவலில் ஒன்றா அஃபெக்ட் ஆகலாம். வாயிலேருந்து ஆரம்பித்து ஆசன வாய் வர எங்கே ஒன்றா அந்த நோய் வந்து புண்ணை வந்து உருவாக்கலாம். ஆனால் மோஸ்ட் காமன்னு பார்த்தா சிறுகுடலும் பெருங்குடலும் ஜாயின் ஆகிற இந்த இலியோசிக்கல் ஜங்ஷன்ல தான் அந்த குரோன்ஸ் நோயோட தாக்கம் வந்து எப்பவுமே அதிகமாக இருக்கும். புண் அங்கே தான் மேக்சிமம் ஃபார்ம் ஆகும். இந்த 2 நோயும் வந்து எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் யூஸ்வலாக ஈஸியர் டு டயக்னோஸ். ஏன்னா அது வந்து பிளட் அண்ட் மியூக்கஸ் டயரியாவாக ப்ரெசென்ட் ஆகும். மலத்துல வந்து ரத்தமும் சளியும் கலந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகும். அதனால வந்து அது பேஷண்ட்ஸ் வந்து யூஸ்வலா டாக்டர்ஸ் கிட்ட ஈஸியா ப்ரெசென்ட் ஆயிடுவாங்க. ஆனா குரோன்ஸ் நோய்ங்கிறது வந்து வயிறு வலி, வாந்தி, வெயிட் லாஸ், அந்த மாதிரி கொஞ்சம் நான் ஸ்பெசிபிக் சிம்டம்ஸோட ப்ரெசென்ட் ஆகும். அப்படி ஆறதால பல டாக்டர்களை பார்த்துட்டு அவங்க திரும்ப கடைசியா கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் கிட்ட வரத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். பட் 2 வகையான நோய்களுமே ட்ரீட்டபிள். 2லையுமே காம்ப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்பெக்ட்ன்றனால ரெகுலர் ஃபாலோ அப்ல இருக்கணும். ஸோ கோயிங் ஆன் டு அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் அலோன். அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ்ல மைல்டு, மாடரேட், சிவியர்னு நாங்கள் 3ஆக பிரிப்போம் அதோட தாக்கத்தை. மைல்டு டிசீஸ்னா 4 பவல் மூவ்மெண்ட் பெர் டே இருக்கும், ஆர் அதை விட கம்மியாக இருக்கும். மாடரேட் டிசீஸ்ல 4 to 10 டைம்ஸ் வர மோஷன் பாஸ் பண்ணுவாங்க பெர் டே. அதில் பிளட் அண்ட் மியூக்கஸ் கலந்து வரலாம். சிவியர் டிசீஸ்ல மோர் தென் 10 டைம்ஸ் பவல் மூவ்மெண்ட் இருக்கலாம். அதை தவிர காம்ப்ளிகேஷன்ஸும் எக்ஸ்பெக்டட். ஸோ இந்த டிசீஸ் எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம்னா, பிளட் டெஸ்ட், ஸ்கேன்ஸ் அண்ட் கொலனோஸ்கோபி, இந்த 3 முக்கியமான டெஸ்ட்டுங்க வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். இதை தவிர ஆன்சிலரி டெஸ்ட் லைக் மோஷன் டெஸ்ட் ஆல்சோ இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் டயக்னோசிங். அண்ட் இந்த டிசீசஸ்க்கு ஃபர்ஸ்ட் டயக்னோஸ்டிக் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் டயக்னோஸ்டிக் பாயிண்ட்னா கொலனோஸ்கோபி தான். கொலனோஸ்கோபிங்கிறது என்னன்னா, ஆசனவாய் வழியா கேமரா எடுத்துட்டு இந்த ஃபுல் கோலனையும் நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணுவோம் லைனிங்கை. சிறுகுடல் ஆரம்பமான டெர்மினல் எலியம் அதையும் வந்து இதுக்குள்ள வந்து நம்ம போய் பார்க்க முடியும். ஸோ அதுல குடல் புண்ணு இருந்ததுன்னா நம்ம கண்டுபிடிச்சு பயாப்சி எடுப்போம். அந்த பயாப்சியை தான் வந்து இந்த ஐபிடி எனப்படும் குடல் அழற்சி நோய் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் அண்ட் குரோன்ஸ். காம்ப்ளிகேஷன்ஸ் பொறுத்தவரையில இந்த நோய்கள்ல வந்து மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ் கேன் அரைஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிகேஷன், டிசீஸ்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல கண்ட்ரோல் ஆகாம பேஷண்ட்டுக்கு ரொம்பவே வந்து ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்கிற டயரியாவா ப்ரெசென்ட் ஆகலாம். அது தவிர ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக ஆகலாம். அப்புறம் இந்த குடல் வந்து வீங்கலாம், எமர்ஜென்சியா வீங்கலாம். அதுக்கு பேரு டாக்ஸிக் மெகாகோலன்னு சொல்லுவோம். அதையும் தவிர லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ், பேஷண்ட்ஸ் கேன் கோ ஃபார் கேன்சர்ஸ் இந்த லாங் ரன். அட்லீஸ்ட் 10 years ஆஃப் டிசீஸ் இருந்ததுன்னா பேஷண்ட்ஸ்க்கு கேன்சர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதையும் தவிர பேஷண்ட்ஸ் கேன் கோ ஃபார் இன்ஃபெக்ஷன்ஸ், அது தவிர எக்ஸ்ட்ரா இன்டெஸ்டைனல் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லக்கூடிய ரெஸ்ட் ஆஃப் த பாடி இன்வால்மெண்ட்டும் இதில் வரலாம். எக்ஸ்ட்ரா இன்டெஸ்டைனல் மேனிஃபெஸ்டேஷன் எதை சொல்லுவோம்னா,
கண்ணில் வந்து செவந்து போகும் யுவிஐட்டிஸ்ன்ற கண்டிஷன்னால அது இருக்கலாம். அல்சர்ஸ் வரலாம் ஸ்கின்ல, அதுக்கு எரித்திமா நோடோசம், பயோடெர்மா கேங்க்ரினோசம்னு பெயர்கள் உண்டு. அது தவிர ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ், மெயின்லி லார்ஜ் ஜாயிண்ட் எல்லாம் புண்ணாகலாம், வலிக்கலாம், அதனால ஜாயிண்ட் பெயின்ஸ் ரொம்ப இருக்கலாம். இதையும் தவிர பித்தப்பை கற்கள், சிறுநீரக கற்கள் அதெல்லாமும் ஃபார்ம் ஆகலாம். ஸோ தீஸ் ஆர் காமன் எக்ஸ்ட்ரா இன்டெஸ்டைனல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ். கொஞ்சம் ரேரர் டிசீசஸ்னு பார்த்தீங்கன்னா லிவர் டேமேஜ் ஆகக்கூடிய பிரைமரி ஸ்க்ளீரோசிங் கொலஞ்சைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் கூட இந்த அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ்ல வரலாம். இதெல்லாம் காமன் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா இன்டெஸ்டைனல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ரிலேட்டட் டு அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ். குரோன்ஸ் பொறுத்தவரையில அது இந்த லைனிங்கை மட்டும் அஃபெக்ட் பண்ணாத நோய், அது வந்து ஃபுல் லென்த் ஆஃப் த வால் அஃபெக்ட் பண்ணும். அந்த வால் இன்ஃப்ளமேஷனுக்கு பேர் நாங்கள் டிரான்ஸ்மியூரல் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். அதாவது இன்னர் லைனிங் மட்டும் அஃபெக்ட் ஆகாம ஃபுல் வாலும் அஃபெக்ட் ஆகும். ஃபுல் வால் ஆஃப் த கோலன் ஆர் ஸ்மால் இன்டெஸ்டைன் அஃபெக்ட் ஆகும்போது ஒன்று அது சுருங்கிடலாம், அந்த குடல் சுருங்கலாம். அப்படி இல்லைன்னா அது பக்கத்துல இருக்கிற ஆர்கனுக்குள்ள தொலை போட்டு உள்ள போய் ஃபிஸ்துலான்னு ஒரு கண்டிஷனை ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ஃபிஸ்துலா எங்கெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா இந்த கோலனுக்கும் இன்டெஸ்டைனுக்கும் நடுவில் வரலாம், இந்த இன்டெஸ்டைனுக்கும் ஸ்கின்னுக்கும் வரலாம், இன்டெஸ்டைன்லேருந்து யூரினரி பிளாடருக்கு வரலாம், இன்டெஸ்டைன்லேருந்து வெஜைனா, லேடிஸ்ல வெஜைனாக்கு வரலாம். ஸோ இது மாதிரியான மல்டிபிள் சைட்ஸில் 2 ஆர்கன் கம்யூனிகேட் ஆகிறது வந்து ஃபிஸ்துலான்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த ஃபிஸ்துலா வந்து மோர் காமன் வித் கிரான்ஸ் டிசீஸ். ஸோ ஃபிஸ்துலா வரக்கூடிய கிரான்ஸ் டிசீஸ் வந்து இஸ் மோர் காம்ப்ளிகேட்டட் டு மேனேஜ் தேன் நான் ஃபிஸ்துலைசிங் டிசீஸ். ஸோ இது எல்லாமே நம்ம கிளினிக்கல் எக்ஸாமினேஷன்ல கண்டுபிடிப்போம். அப்படி கண்டுபிடிக்க முடியாததை ஸ்கேன்ஸ்ல நாங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். ஃபைனலி கிரான்ஸ் டிசீஸ் ஆல்சோ ரிக்வயர்ஸ் கொலனோஸ்கோபி அண்ட் பயாப்சி சிமிலர் டு அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ். மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரையில ஃபர்ஸ்ட் திங் வில் பி அ டயட்ரி மேனேஜ்மெண்ட், அவாய்டிங் ஃப்ரைட் ஃபுட். ஸோ இந்த நோயே வந்து வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் த டயட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜங்க் ஃபுட், ஃப்ரைட் ஃபுட் எடுக்கிறதால வரதுன்றது ஒரு பார்ஷியல் அப்சர்வேஷன். ஆல்தோ இதை சாப்பிட்ற அந்த மாதிரியான டயட் மட்டுமே சாப்பிட்றவங்களுக்கு வராமலும் இருக்கலாம், பட் அவங்களுக்கு ஜெனட்டிக் டெண்டன்சி இருந்ததுன்னா இது வர வாய்ப்பு உண்டு. ஸோ டயட்ரி மாடிஃபிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்த லெவல்னு பார்த்தீங்கன்னா 5-அமினோசாலிசிலிக் ஆசிட்னு ஒரு கெமிக்கல். அந்த மெடிகேஷன் வந்து லாங் டேர்ம் ரொம்ப சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத மெடிகேஷன். தட் ஹாஸ் டு பி கிவன் லாங் டேர்ம் ஃபார் பேஷண்ட்ஸ் வித் இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ். அது புண்ணை வந்து ஆற வைக்கும். அது ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜ்மெண்ட். இதுலயும் வந்து புண்ணு ஆறலைன்னா then patients might require next level treatments like steroids. ஸ்டீராய்ட்ஸை முதல்ல எனிமா ஃபார்முலேஷன்ஸ்லையும் கொடுக்கலாம், இல்லை வாய் வழியாக மருந்தாகவும் கொடுக்கலாம். தட் வில் டிபெண்ட் ஆன் அந்த டிசீஸ் எங்கே இருக்குன்றதை பொறுத்து. இதே அந்த டிசீஸ் வந்து வெறும் லெஃப்ட் சைடில் மட்டும் இருக்குன்னா எனிமா, சப்போசிட்ரி அண்ட் ஃபோம் ப்ரிப்பரேஷன்ஸ் மூலமாகவே ட்ரீட் பண்ண முடியும், விச் இஸ் அ லோக்கல் தெரப்பி. ஆனால் இந்த டிசீஸ் வந்து எக்ஸ்டெண்டிங் டு த ரைட் சைடு ஆர் ஒன்லி கன்ஃபைன் டு ரைட் சைடு அந்த மாதிரி இருந்ததுன்னா தென் வாய் வழியா மாத்திரை போட்டால் மட்டும்தான் அந்த ஏரியாவில் ரீச் ஆகி அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டினால புண்ணு குறையும். ஸோ ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ண தேவைப்படும். அதுக்கு அடுத்த லெவல் இம்யூனோ மாடுலேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அசதைப்ரின் மெடிகேஷன் யூஸ் பண்ணுவோம். அது ஸ்டீராய்டு வந்து லாங் டேர்ம் போடுறத தவிர்க்கும், ஸ்டீராய்ட் ஸ்பேரிங் ஏஜென்ட்டாக வந்து அது ஹெல்ப் பண்ணும். அசதைப்ரின் இட் செல்ஃப் கேன் காஸ் மைனர் காம்ப்ளிகேஷன்ஸ், பட் அது வந்து கார்னர் ஸ்டோன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் டிசீஸ் விச் இஸ் டிஃபிகல்ட் டு ட்ரீட் with only mesalamine. அந்த 5-அமினோசாலிசிலிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன் தாண்டி நம்மளுக்கு லாங் டேர்ம் மெடிகேஷன் தேவைன்னு வரும்போது அசதைப்ரின் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெடிகேஷன். இதுலயும் கண்ட்ரோல் ஆகாத டிசீஸ் போச்சுன்னா தென் ஃபைனலி பயாலஜிக்கல்ஸ் எனக்கூடிய சிவியர் இம்யூனிட்டி ரெடியூசிங் மெடிகேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டி வரும். யூஸ்வலாக இந்த பயாலஜிக்கல்ஸ் ரொமட்டாய்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, லாங் ட்ராக் ரெக்கார்டு உண்டு அந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரையில. பட் கேஸ்ட்ரோ பொறுத்தவரையில இந்த இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்ல தான் இதுக்கு மேக்ஸிமம் யூஸ், அண்ட் லாஸ்ட் 15 to 20 இயர்ஸ் இதோட யூசேஜ் வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பயாலஜிக்கல்ஸ் மெடிகேஷன் வந்து மல்டிபிள் டைப்ஸ் உண்டு. அதில் மோஸ்ட் கன்வீனியன்ட் அண்ட் எஃபெக்டிவ் மெடிகேஷனை சூஸ் பண்ணி இப்போ நாங்கள் கொடுக்குறோம். அது யாருக்கு கொடுப்போம்னா பேஷண்ட்ஸ் வித் சிவியர் காம்ப்ளிகேஷன்ஸ், லைக் நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஃபிஸ்துலா அந்த மாதிரியான டிசீசஸ்க்கெல்லாம் பயாலஜிக்கல்ஸ் வில் பி யூஸ்ஃபுல். அதை தவிர மற்ற ட்ரீட்மெண்ட் அசதைப்ரின் அந்த இம்யூனோ மாடுலேட்டர் லெவல் தெரப்பி வர இம்ப்ரூவ் ஆகாத பேஷண்ட்ஸ்க்கும் பயாலஜிக்கல்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் மீறி டிசீஸ் கண்ட்ரோலபிளாக இல்லாமல் இருந்ததுன்னா ஆர் காம்ப்ளிகேஷன்ஸ் நாட் மேனேஜபிள் பை மெடிகேஷன் அப்படின்னு வந்ததுன்னா தென் சர்ஜிக்கல் இன்புட் வில் பி எசென்ஷியல். அட் சம் பாயிண்ட் some patients may require surgery.
இந்தியாவில் the need of surgery ன்னு பார்த்தா studies are telling that it's around 6.2 to 8%. ஸோ ஒரு less than 10% of the inflammatory bowel disease group வந்து surgery வந்து requirements உண்டு, especially when the disease becomes more complicated and when it is not manageable by usual medical therapy, even the top tier therapy. ஸோ சர்ஜிக்கல் இண்டிகேஷன்ஸ் என்னங்கிறதையும் எந்தெந்த சர்ஜரிஸ் வந்து இந்த பேஷண்ட்ஸ்க்கு அப்ரோப்ரியேட்டா இருக்குங்கிறதையும் ப்ரொஃபசர் கண்ணன் இப்போ சொல்லுவாங்க. ஈட்டியாலஜி பத்தி சொல்லிடுங்க. ஓகே, காஸ் ஏட்டியாலஜி. ஓகே ஓகே, இந்த நோய் ஏன் வருதுங்கிறதோட அந்த நதி மூலம் பத்தி யோசிச்சோம்னா மல்டிஃபேக்டோரியல்னு நம்ம சொல்லுவோம். மல்டிஃபேக்டோரியல்னா என்னன்னா ஒரு காரணம் கிடையாது, பல காரணங்கள். ஸோ முதல் காரணம் ஜெனட்டிக்கலி ப்ரீடிஸ்போஸ்ட், மரபணு சார்ந்து அவங்க அந்த நோய் வந்து வரத்துக்கான சாத்தியக்கூறிகள் இருக்கு. ஸோ இவ்வளவு வருஷமா வந்து எங்க ஃபேமிலியில அந்த நோய் இல்லையே, இப்ப எனக்கு வந்திருக்கேன்னு இந்த ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க கேட்கலாம். பட் இட் இஸ் ஜஸ்ட் அ டெண்டன்சி. பட் அந்த காலத்துல நம்ம சாப்பிட்ட உணவு முறைகளும் இப்ப சாப்பிடுற உணவு முறைகளும் மாறி இருக்கிறதால இப்போதைய உணவு முறைகள்ல அந்த மரபணுவோட தாக்கம் வந்து வெளியில வருது. ஸோ ஜெனட்டிக் அண்ட் என்விரான்மெண்ட் ரெண்டு இம்பார்ட்டன்ட் காசஸ். இதை தவிர சர்டன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னாலையும் வரலான்னு ஸ்டடீஸ் உண்டு. அப்புறம் பேஷண்ட்ஸ்க்கு சில பேருக்கு சின்ன வயசுல அப்பெண்டிக்ஸ் ரிமூவ் பண்ணாங்கன்னா அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் குரோன்ஸ் டிசீஸ் நோக்கி போறாங்கன்னு ஒரு ஸ்டடி உண்டு. ஆல்தோ அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் அசோசியேஷன் தான். எனிதிங் எல்ஸ்? ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து இந்த ஐபிடி அல்லது இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் வந்து மோஸ்ட்லி வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். சர்ஜன் கிட்ட வந்து எப்போ வரும்னா அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் முடியல அல்லது காம்ப்ளிகேஷன் வர்றப்ப தான் வந்து நாங்கள் வந்து சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் போகிறோம். இப்போ ரெண்டுலேயும் அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ்க்கும் கிரான்ஸ் டிசீஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அல்சரேட்டிவ் கோலைட்டிஸில் வந்து இந்த டிசீஸ் வந்து வெறும் ரெக்டம் அண்ட் கோலன் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ சர்ஜரி இஸ் கியூரேட்டிவ். சர்ஜரி இஸ் கியூரேட்டிவ். நம்ம இந்த போர்ஷனை எடுத்துட்டோம்னா அந்த டிசீஸே கியூர் ஆகிடும். ஸோ இதில் ரெண்டு கேட்டகரியாக சொல்லலாம். ஒன்று வந்து எலெக்டிவ் சர்ஜரி, இன்னொன்று எமர்ஜென்சி. எலெக்டிவ் சர்ஜரினா இப்போ ஒரு பேஷண்ட் ரொம்ப நாள் மெடிசன் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, அவங்க வந்து முடியல, அவங்களால மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப ஜெனரல் கண்டிஷன் மோசமாயிட்டே போகுது, ஸ்டீராய்டு ரெக்குயர்மெண்ட் அதிகமாகுது, அல்லது கேன்சர் டவுட் வந்துருச்சு, அல்லது சம்டைம்ஸ் கேன்சரை கூட வரலாம். அந்த மாதிரி டைமில் வந்து நாங்கள் வந்து சர்ஜரி பண்ணுறோம், எலெக்டிவ் சர்ஜரி. தட் இஸ் ரிமூவல் ஆஃப் தி என்டையர் கோலன் அண்ட் ரெக்டம் பண்ணிவிட்டு இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் எடுத்துகிட்டு வெளியே இலியாஸ்மின்னு சொல்கிறது, மோஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இது வழியாக வர்ற மாதிரி, இதுதான் வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு. இன்னொரு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி எங்களுக்கு வெளியே வைக்க வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணால் என்டையர் கோலனையும் ரெக்டத்தையும் எடுத்துட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனை ஒரு பவுச் மாதிரி கொண்டாந்து இந்த ஏனஸில் வந்து கனெக்ட் பண்ணிடுறது. இட்ஸ் கால்டு இலியோ ஏனல் பவுச் அனஸ்டமோசிஸ். இலியோ ஏனல் பவுச் அனஸ்டமோசிஸ். இதில் வந்து இவங்க நார்மலாக மோஷன் போவாங்க. ஆனால் இதில் என்ன ஒரே ப்ராப்ளம்னா கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி ஆஃப் மோஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து இங்கே பவுச் வச்சு இங்கே போகிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு 5-6 தடவை போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த இலியாஸ்மிங்கு வெளியே வைக்கிறவங்க வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் வில் பி வெரி பெஸ்ட்டு. பட் தே ஷுட் பி ரெடி டு ஹாவ் தி இலியாஸ்டமி பேக். பட் இலியாஸ்டமி பேக் வந்து இப்போ நல்ல குவாலிட்டி பேக்ஸ்லாம் இருக்குது, பேஷண்ட்டுக்கு வெளியவே தெரியாது. நிறைய பேர் இருக்காங்க, டான்ஸர்ஸ், ஸ்விம்மர்ஸ் எல்லாமே இருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இன்னொன்று வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட். எமர்ஜென்சினா எப்போ எமர்ஜென்சினா சடனாக ஒரு ப்ளீடிங் ஆகுது, அல்லது சம்டைம்ஸ் ஹோல்ஸ் விழுந்துடும் குடலில், பர்ஃபரேஷன் அந்த மாதிரி இது, அல்லது டாக்ஸிக் மெகாகோலன்னு குடல் திடீர்னு நல்லா வீங்கிரும், அது வந்து ரொம்ப ஒரு எமர்ஜென்சி. இந்த மாதிரி டைமில் வந்து நாங்கள் வந்து சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். அது டிபெண்டிங் ஆன் தி பெத்தாலஜி. நம்ம வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் தி கோலன் எடுக்கலாம், இட்ஸ் கால்டு ரைட் ஹெமிகோலெக்டமி. இல்லைன்னா சப்டோட்டல் கோலெக்டமின்னு என்டையர் கோலன் எடுத்துட்டு எலியாஸ்டமின்னு பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு. ஜெனரல் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி கூட போயிட்டு இந்த எலியோ ஏனல் பவுச் அனஸ்டமோசிஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து எமர்ஜென்சி சர்ஜரி. இதில் என்னன்னா இந்த எலெக்டிவ் சர்ஜரிங்கிறது வந்து பேஷண்ட் வந்து சம்டைம்ஸ் என்ன பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப லேட்டாக வராங்க சர்ஜரிக்கும். அவங்க வந்து தே ஷுட் ஹவ் எனஃப் எனர்ஜி அண்ட் நியூட்ரிஷன் வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. அதனால சர்ஜரின்னு வந்து ரொம்ப டிலே பண்ணாமல் சீக்கிரம் வந்தாங்கன்னா ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். இது வந்து சர்ஜரி ஃபார் அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ். அடுத்து கிரான்ஸ் டிசீஸ். கிரான்ஸ் டிசீஸ் வந்து டாக்டர் அரவிந்த் சொன்ன மாதிரி ஓரல் கேவிட்டிலேருந்து ஏனஸ் வரைக்கும் எங்கே வேணாலும் வரலாம்.
இதில் வந்து நாங்கள் வந்து ஒன்லி காம்ப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் சர்ஜரி பண்ணுவோம். தெர் இஸ் நோ கியூரேட்டிவ் சர்ஜரி ஃபார் கிரான்ஸ். கிரான்ஸுக்கு வந்து சப்போஸ் ஒரு இன்டெஸ்டைனில் ஒரு போர்ஷன் பிளாக் ஆகிடுச்சு, அல்லது ஃபிஸ்டுலா ஃபார்ம் ஆகிடுச்சு, அல்லது ப்ளீடிங் வருது, அல்லது ஒரு கேன்சர் டவுட் இருக்குது, அப்படின்னா தான் நாங்கள் வந்து சர்ஜரி வந்து பண்ணுறோம். அப்போ கூட சர்ஜரி வந்து லிமிட்டடாக தான் நாங்கள் பண்ணுவோம், அந்த போர்ஷன் மட்டும் கிளியர் பண்ணுற மாதிரி. லைக் ஒரு இந்த இடத்துல ஒரு டைட்டாக ஒரு ஸ்ட்ரிக்சர்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வந்ததுன்னா அந்த ஸ்ட்ரிக்சரை வந்து கட் பண்ணிவிட்டு ரீஅனஸ்மோஸ் பண்ணுவோம். இட்ஸ் கால்டு ஸ்ட்ரிக்சரோபிளாஸ்டி. இல்லை அந்த செக்மெண்ட்டை எடுத்துருவோம், எடுத்துட்டு திருப்பி எண்ட் டு எண்ட் கனெக்ட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், சப்டோட்டல் கொலெக்டமி, ஒரு டாக்ஸிக் மெகாகோலன் இந்த மாதிரி பண்ணுவோம், சப்டோட்டல் கொலெக்டமி. வெரி ரேர்லி அந்த இலியோ ஏனல் பவுச் வந்து கிரான்ஸுக்கு பண்ணுறது அவ்வளோ நல்லா எஃபெக்ட் இருக்காது. ஸோ ஐடியல் வில் பி டு ரிமூவ் தி என்டையர் கோலன் அண்ட் ரெக்டம், டூ தி இலியாஸ்டமி. அப்புறம் இன்னொரு முக்கியமான இது வந்துன்னா, இந்த ஏனஸில் வந்து ஃபிஸ்டுலானியனு ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த கிரான்ஸ் டிசீஸில் இருக்கவங்க வந்து 20% வந்து இதில் வந்து தே டெவலப் ஃபிஸ்டுலானியனோ. இது வந்து ஒரு டிஃபிகல்ட் ப்ராப்ளம் டு மேனேஜ். திருப்பி பெயின், பஸ் ஃபார்மேஷன், இப்படி ரெக்கரண்ட் இதில் வருவாங்க. ஸோ இதுலையும் நாங்கள் வந்து ரொம்ப ரேடிக்கலாலாம் சர்ஜரி பண்ண முடியாது, ஏன்னா அண்டர்லைங் கிரான்ஸ் இருக்கிறதுனால. இந்த பேஷண்ட்ஸ் வந்து மெயினாக நாங்கள் பஸ் ட்ரெயின் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட் அனுப்பிச்சிடுவோம். அவங்க வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளிக்ஸிமேப் இதெல்லாம் சொன்னார் இல்லையா, பயாலஜிக்கல்ஸ் போட்டுட்டு இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான என்னென்னா, இதில் கிரான்ஸில் வந்து சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ணாலும் திருப்பி நாங்கள் வந்து மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட் அனுப்பிச்சிடுவோம். ஏன்னா அவங்க திருப்பி தே ஹாவ் டு கண்டினியூ தி ட்ரீட்மெண்ட். இட் இஸ் நாட் அ curative surgery, it is only surgery for complications. So Crohn's patients வந்து திருப்பி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும். Thank you very much, sir, for a nice demonstration of all the requirements of surgery in IBD patients. So நீங்க எது ரொம்ப டிஃபிகல்ட்னு நினைக்கிறீங்க Crohn's or surgical wise? அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், Crohn's ரெண்டுல. Crohn's ஏன்னா அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் வந்து இட் இஸ் curable disease, whereas Crohn's வந்து it is not a curable disease, it is only a controllable disease. So I am going to do only for complications. ஸோ சில பேஷண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடு கிரான்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து என்டையர் ஸ்மால் பவுலில் எடுத்தவங்களாம் கூட இருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி பேத்தட்டிக் டிசீஸ் கம்பேர்ட் டு அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ். மோர் லக்கி கோஹார்ட் கெட்ஸ் அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ்னு சொல்லலாம். கொஞ்சம் லக் இல்லாதவங்க Crohn's. பட் ரெண்டுமே மெடிக்கலி மேனேஜபிள், சர்ஜிக்கலி கண்ட்ரோலபிள். ரெண்டையும் சேர்ந்து கூட இருக்கலாம். ஆமா, மிக்சட் டிசீஸ் இருக்கலாம். கோலைட்டிஸ் அப்படிங்கிறது யூஸ்வலா அல்சரேட்டிவ்னு வரும். ஆனா Crohn's வந்து ஸ்மால் பவல் தான் நம்ம நினைப்போம். பட் ஒரு 5 to 10% ஆஃப் Crohn's டிசீஸ் கேன் பிரசன்ட் அஸ் கோலன் அலோன். ஸோ அப்போ கூட சார் சொன்ன மாதிரி அந்த ஃபுல் கோலன் ஹேஸ் டு பி ரிமூவ். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ், நாட் த ஜெனரலைசேஷன்ஸ். People are worried about malignancy risk, sir. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மெலிக்னன்சி வந்து லாங் ஸ்டாண்டிங் அல்சரேட்டிவ் கோலைட்டிஸில் வந்து டெஃபினட்டாக வந்து about 20 to 30% ரிஸ்க் ஆஃப் மெலிக்னன்சி இருக்குது. அதனால தான் லாங் ஸ்டாண்டிங் லைக் ஒரு 15 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா 100% வந்து சர்ஜரி பண்ணி அந்த கோலன் ரெக்டத்தை எடுக்கிறது சேஃப். ஸோ சில நேரங்களில் மெலிக்னன்சி வந்து எக்ஸாக்டாக ப்ரூவ் பண்ண முடியாது. லீஷன்ஸ் பார்த்தா தெரியும், பட் பயாப்சி மேபி இன்கன்க்ளூசிவ். ஏன்னா நம்ம கரெக்டான ஏரியா சாம்பிள் பண்ணுறதும் டிஃபிகல்ட். லார்ஜ் ஏரியாஸ் மேபி இன்ஃப்ளேம்ட் அண்ட் ஃபியூ ஏரியாஸ் மே ஷோ மெலிக்னன்சி இன் கொலனோஸ்கோபி. ஸோ அது பயாப்சியில் பிக்கப் ஆகலைன்னா கூட, if there is a major doubt about malignancy and long standing disease இருந்தா, we always request the surgeons for colectomy, so that resection specimen la we'll be able to find out the malignancy. So after certain years, like ஒரு 6-7 இயர்ஸ்க்கு அப்புறம் இயர்லி ஒன்ஸ் கொலனோஸ்கோபி பண்றது இவங்களுக்குலாம் ரொம்ப சேஃப். எஸ், அதுவும் இது ஃபாலோ அப்பும் தேவை. அவங்க ரெகுலரா மெடிக்கல் ஃபாலோ அப்ல இருக்கிறது தான் பேஷண்ட்ஸ்க்கு வந்து டெஃபினட்டா யூஸ்ஃபுல். அண்ட் நியூட்ரிஷன் நல்லா மெயின்டைன் பண்றது தான் இதுல எங்களுக்கு இருக்கிற மெயின் சேலஞ்ச். ஏன்னா நம்ம எவ்வளவுதான் இது சொன்னாலும் அவங்க நியூட்ரிஷன் ஹஸ் டு பி அப்சார்ப்டு. முதல்ல அவங்களுக்கு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா இருக்கும், ஏன்னா மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த கட்னால. ஸோ அதுக்கு நியூட்ரிஷனல் சப்போர்ட்ஸ் கொடுப்போம், மோட்டிவேஷன் கொடுப்போம். அவங்க சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது வாமிட்லாம் ஆகாம நல்லபடியா அப்சார்ப் ஆகணும், வெயிட் வந்து ரீடைன் ஆகணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வில் பி குட். ஸோ வி என்ஷூர் தட் இட் இஸ் அ மல்டி டிசிப்ளினரி ப்ராசஸ். டயட்டிஷியனும் நாங்கள் இன்வால்வ் பண்ணுவோம், ஸோ தட் எவ்ரிபடி இஸ் இன் த லூப் அண்ட் பேஷண்ட் கெட்ஸ் த கம்ப்ளீட் கேர். Unfortunately, இந்த டிசீஸ் வந்து affects a lot of youngsters.
ஸோ யங் ஏஜ்லேயே தே டெவலப் தி சிம்டம்ஸு. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இது வெஸ்டர்ன் டேட்டா பார்த்தேன் நான். அதுல பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா என்ன சொல்றாங்கன்னா 2 பீக்ஸ் இருக்கு ஏஜ்ல. பைமோடல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஒரு குரூப் வந்து யங்கர் ஏஜ் குரூப் அஃபெக்ட் ஆகும், ஒரு குரூப் வந்து 65க்கு மேல அஃபெக்ட் ஆகும், அது வரையில டிசீஸே இல்லாதவங்க. வேற இந்தியா பொறுத்தவரை பைமோடல் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது. யூஷுவல் ஏஜ் ஆஃப் ஆன்செட் 40. அதே மாதிரி வெஸ்டர்ன் டேட்டால ஃபீமேல்ஸ் ஆர் மோர் காமன்லி அஃபெக்டட் தென் மேல்ஸ், வேற இந்தியன் டேட்டால ரிவர்ஸ், மேல்ஸ் ஆர் மோர் காமன்லி அஃபெக்டட் தென் ஃபீமேல்ஸ். கரண்ட் சினாரியோல குழந்தைங்களுக்கு அந்த பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்லயும் ஐபிடி இப்போ அதிகமாயின்னு இருக்கு. ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜங்க் ஃபுட், டயட்ரி திங்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லபடியா பழைய மாதிரி சாப்பிட முடியுமோ அதை நம்ம ட்ரை பண்ணணும். அதே மாரி வந்ததுன்னா நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். டாக்டர் அரவிந்த் சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் ஸ்டூடெண்டாக இருக்கிறப்ப இந்த கிரான்ஸ் டிசீஸ்லாம் ரொம்ப ரேராக பார்ப்போம். அப்போலாம் காமன் டிசீஸ் வந்து டியூபர்குலோசிஸ் தான். ப்ளஸ் இப்போ வந்து டியூபர்குலோசிஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு, நம்ம மோர் ஆஃப் கிரான்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம். கிரான்ஸ் அண்ட் டியூபர்குலோசிஸ் எப்பவுமே ஒரு டயக்னோஸ்டிக் டெலமான்னு சொல்லுவோம் மெடிக்கல் கேஸ்ட்ரோக்கு, எனி ட்ரீட்டிங் ஃபிசிஷியனுக்கு. ரெண்டுமே கேன் பி வெரி சிமிலர். ரைட் கோலன் அண்ட் இன்டெஸ்டைன் ஜாயின் ஆகிற அந்த ஜங்ஷன்ல தான் ரெண்டுத்துலையுமே வந்து புண்ணு ஃபார்ம் ஆகும். பயாப்சியில கூட சில நேரம் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது, விச் இஸ் அ பிட் டிஃபிகல்ட் டு திஸ் திங். ஏன்னா டயக்னோஸ் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இதே டியூபர்குலோசிஸாக இருந்து நாங்கள் ஸ்டீராய்ட் தெரப்பி ஆரம்பித்தோம்னா பேஷண்ட் வந்து சிக் ஆயிடுவாங்க ஒரேடியா. ஏன்னா டிவியில வந்து ஸ்டீராய்ட் கொடுக்க கூடாது, ஃபிளேர் அப் ஆயிடும். வேற குரோன்ஸ் டிசீஸா இருந்து நாங்க டிபி மருந்து கொடுத்தோம்னா பேஷண்ட் வில் நாட் இம்ப்ரூவ். ஸோ அதுல இந்த ரெண்டுல ரொம்ப டயக்னோஸ்டிக் டயலமான்னு வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஸ்டேஜ் இருந்ததுன்னா வி யூஸ்வலி ப்ரிஃபர் டு கிவ் டிபி ட்ரீட்மெண்ட், ட்ரையல் இட் அவுட் அண்ட் சி. 6 months ட்ரீட்மெண்ட்ல இம்ப்ரூவ் ஆகலைன்னா எனிவே லாங் டர்ம் மேனேஜ்மெண்ட் வித் ஸ்டீராய்ட்ஸ் வந்து குரோன்ஸ்ல பண்ணிக்கலாம். வேறஸ் த ரிவர்ஸ் வில் காஸ் லாஸ் ஆஃப் லைஃப். அதனால திஸ் இஸ் ஆல்சோ வெரி tricky area which we usually avoid. ஸோ டியூபர்குலோசிஸ் வந்து நிறைய பேர் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் டிபி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டீராய்ட் பத்தி யோசிக்கணும் when there is a doubt, diagnostic dilemma. அண்ட் இதை தவிர இம்பார்ட்டண்டா ஒன்று சொல்லாம விட்டது என்னன்னா ரோல் ஆஃப் மோஷன் டெஸ்ட். இந்த ப்ராப்ளமே வந்து கட்லேருந்து வரதால கட்ல புண்ணாகும் போது, அயற்சி ஆகும்போது கட்லேருந்து ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகுது. அந்த கெமிக்கலுக்கு பேர் கால்ப்ரோடக்டின். அது மோஷன்ல நாங்க டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அந்த ஃபீக்கல் கால்ப்ரோடக்டின் அந்த டெஸ்ட் வந்து 50 to 100 இருந்தா டவுட்ஃபுல், லெஸ் தென் 50னா நார்மல். எனிதிங் மோர் தென் 100னா we usually think it is inflammatory bowel disease unless proved otherwise. டிபிலையும் அந்த மாதிரி வரலாம், பட் எனிதிங் மோர் தென் 100 150 இஸ் யூஸ்வலி இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ். ஸோ இதை நாங்கள் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ அப்ல கூட நாங்கள் அப்ளை பண்றோம். டயக்னோசிஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஃபீக்கல் கால்ப்ரோடக்டின் ரெகுலராக ஃபாலோ அப்லையும் நாங்கள் பார்க்குறோம். ஸோ தட் அந்த இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டி குறையுதாங்கிறத கொலோனோஸ்கோபி பண்ணாமலே நம்ம மோஷன் டெஸ்ட் மூலமாவே அதை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். இட் ஹஸ் சிம்பிளிஃபைட் அவர் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால் டு அ பிக் எக்ஸ்டென்ட். ரோல் ஆஃப் பிளட் டெஸ்ட். பிளட் டெஸ்ட் வந்து பேஸ்லைன் பிளட் டெஸ்ட் முதல்ல இம்பார்ட்டன்ட். இவங்களுக்கு பிளட் லாஸ் த்ரூ த கோலன் யூஸ்வலா இருக்கிறதால ஹீமோகுளோபின் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஸோ அயன் சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கும், ஹெமாட்டினிக்ஸ் அதெல்லாம், டு கீப் த ஹீமோகுளோபின் இன் குட் வேல்யூ. அது தவிர ஆல்புமின் சொல்லக்கூடிய பிளட் புரோட்டீன் லெவல் வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா கொலானிக் டிஷ்யூவோட லாஸ் இருக்கிறதால there will be protein loss in the through the gut. protein losing enteropathy அதை சொல்லுவோம். ஸோ ஆல்புமின் லெவல் குறைவா இருக்கும். சிஆர்பின்னு சொல்லக்கூடிய பிளட் இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த 3 மார்க்கரை ஐ ரெகுலர்லி யூஸ் ஃபார் ஃபாலோ அப். ஸோ இந்த 3 மார்க்கர் நல்லபடியா இருந்ததுன்னா பேஷண்டோட சிஸ்டமிக் டிசீஸ் ரொம்ப இல்லை, லோக்கல் டிசீஸ் மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். இதை தவிர பிஎன்கா சிஎன்கான்னு 2 இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் உண்டு. ஆட்டோமியூன் மார்க்கர்ஸ் உண்டு. ஆட்டோமியூன் மார்க்கர்னா என்னன்னா தன்னோட உடம்பே வந்து தன்னோட செல்க்கு எதிராக வந்து ஒரு ஆன்டிபாடி ஃபார்ம் பண்ணி அதை அடிக்கிறதுங்கிறது ஆட்டோ இம்யூனிட்டி. அந்த ஆட்டோ இம்யூனிட்டி வந்து இந்த இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ்ல ஒரு கம்போனன்ட். ஸோ அதை வந்து பிஎன்கா சிஎன்கா அந்த மாதிரியான மார்க்கர்ஸ் வச்சு நாங்கள் கண்டுபிடிப்போம். அஸ்கான் இன்னொரு மார்க்கரும் உண்டு, சக்கரோமைசிஸ் செர்வீசியா ஆன்டிபாடின்னு. அதோட லெவல்ஸ்லாமும் குரோன்ஸ் டிசீஸ்ல ரேஸ்டா இருக்கும். பட் இது யூஸ்வலா டயக்னோசிஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், ஃபர்தர் ஃபாலோ அப்க்கு தேவைப்படாது. ஃபீக்கல் கால்ப்ரோடக்டின், ஹீமோகுளோபின், சிஆர்பி, ஆல்புமின் இந்த 4 வந்து ரெகுலர் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ அப்ல நாங்க எம்ப்ளாய் பண்ற மார்க்கர்ஸ். Thank you, and we await some questions if it is there. One question there. Does it affect due to taking lack of food?
lack of food usually causes ulcer, whereas inflammatory bowel is due to probably a combination of many things, but lack of food will not be the cause. Thank you. Anything else? அவ்வளோதான். அவ்வளவு.